சுவாமி வரார் அப்படின்னா அந்த இடத்துக்கு நேரா சுவாமியை கூப்பிட முடியாது. அவளோட பரிவாரங்களை முதல்ல கூப்பிட்டு அவளுக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணி, அப்புறமா நம்மளுக்கு எந்த பிரதான மூர்த்தி அந்த கலசத்துல அழைக்கிறோமோ அவரை ஏந்துருளை செய்து, அந்த பிரதான மூர்த்திக்கு உபச்சாரங்கள் அப்படின்னு பேரு. சுவாமிக்கு காலலம்ப ஜலம், கையலம்ப ஜலம், குடிக்க ஜலம், சுவாமிக்கு குளிக்கிறதுக்கு ஜலம், உயர்ந்த வஸ்திரங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணி, உயர்ந்த சந்திரங்களை சாத்தி எம்பெருமானுக்கு அலங்காரங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணி, அதன் பிறகு சுவாமிக்கு அர்ச்சனை அப்படின்னு பேரு. நமஹா நமஹானா நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். எம்பெருமான 1000 முறை நமஸ்காரம் பண்ணலாம், அதுக்கு பேரு சஹஸ்ரநாமம் அப்படின்னு பேரு. 1,00,000 முறை நமஸ்காரம் பண்ணலாம், அதுக்கு பேரு லட்சார்ச்சனை அப்படின்னு பேரு. இன்னும் சில ரொம்ப விசேஷமா கோடி அர்ச்சனை அப்படின்னு செய்வாங்க, அது பேரு கோடி முறை நமஸ்காரம் செய்வது. அதே போல நம்ம சுவாமிக்கு 108 முறை அர்ச்சனையானது பண்ணியிருக்கோம். பெருமானுக்கு 108 முறை நம்ம பக்தால் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா எந்த பலனானது கிடைக்கணுமோ அந்த பலனை எங்களுக்கு கொடு அப்படின்றத வேண்டிட்டு 108 முறை சுவாமிக்கு அவரோட நாமங்களை சொல்லி அவருக்கு நமஹா நமஹான அர்ச்சனைகளை பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து தூப தீபம், தூபங்கள்ன்றது நல்ல விதமான வியாகு, அந்த வியாதுகு அப்படின்னு 2 விதமான 2 துர்தேவதைகள் இருந்தா அவெல்லாம் இங்க இருந்தா அவன் நிவர்த்தி ஆகணும். நம்மளுக்கே இருக்கிறது துர்புத்தி, துர்ச்சிந்தனை, இதெல்லாம் இருந்தா நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா நல்ல தூபங்கள் அந்த இடத்துல இருக்கணும். அதன் பிறகு தீபம் நல்ல விதமான ஆற்றல், நல்ல ஒரு தெய்வ பலமானதா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வேண்டிட்டு ஞான தீபத்தை தரிசனம், சுவாமிக்கு தீபங்கள் தரிசனம் பண்ணோம். அப்புறமேட்டா நம்மளால முடிஞ்ச சுவாமிக்கு பல தாம்பூலத்தை விட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் அப்படின்னு பேர். சுவாமி எல்லாம் நீ கொடுத்ததுதான் உனக்கே சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணோம். அப்புறம் ஆர்த்தி கற்பூரங்களால சுவாமிக்கு தீபாராதனையான தரிசனம் பண்ணோம். அந்த கற்பூரமானது எப்படி உருகிறதோ தாம் உன்னோட சரண பாதத்துல உருகி சேரணும் அப்படின்னு கற்பூர தீபாராதனை பண்ணோம். அதன் பிறகு சுவாமிக்கு மந்திர புஷ்பம், அழியாத புஷ்பங்களால சொல்லப்பட்டிருக்கிற வேதோக்த மந்திர புஷ்பங்களை சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி